சொந்தமே நீயும் நான் ஒன்றான தெய்வ பந்தமே அபிமானி சின்ன இந்த பொண்ணைய வீட்டுக்கு வந்து ஒரு மாசம் இல்ல 2-3 நாள்ல திரும்பி போயிடுவான்னு நினைச்சேன். ஆனா இவ என் குடும்பத்துல ஒருத்தியா மாறி ஒரு வேலைக்காரியா எல்லா வேலையும் செய்யறா. வீட்டு பெருக்கிறா, கோலம் போடுறா. கோடீஸ்வரம் பொண்ணுங்கிறதையே மறந்து ஒரு ஆட்டோக்காரனோட மனைவியாவே மாறிட்டா. வாழ்நாள் பூரா இவ என் மருமகளா எங்க வீட்லயே இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ண சாமி. நாளைக்கு என் பர்த்டே, நீ கண்டிப்பா வரணும். Many many happy returns of the day. Yes, கண்டிப்பா நீ வர. ஓ வீட்ல ஏசி, பெட்ரூம்ல ஏசி, பாத்ரூம்ல ஏசி. மை காட், அப்படிலாம் இருந்துட்டு இங்க எப்படி இருக்க? இங்க ஏசி ஆல் கார்பெட் இதெல்லாம் இல்லங்கிறது உண்மை. ஆனா என் அன்பா பாத்துக்கிற ஆர்ட் ஆஃப் கோல்ட் ஜெகன் இருக்காரு. அம்மா மாதிரி ஆதரிக்கிற அத்தை இருக்காங்க. இதை விட வேற என்னடி வேணும் ஒரு பொண்ணுக்கு? மாளிகை கொடுக்காத சந்தோஷத்தையும் நிம்மதியையும் இந்த மண் குடிசை எனக்கு கொடுக்குது. அது எனக்கு போதும். சூட்டா யாருக்கு? உங்களுக்கு. மூஞ்சிய பாரு, எனக்கு எதுக்கு சூட்டு? 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு பார்ட்டிக்கு போறோம்னு சொன்னேன்ல. இத பார், இந்த பார்ட்டிக்குலாம் நான் எக்ஸ் பார்ட்டி. அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு பார்ட்டிக்கு போறோம், அங்கே டின்னர் சாப்பிடுறோம். ஓகே? நான் வரல திருவேணி, நீ போ. உங்களுக்காக நான் ஜாஃபர் கான்பேட்க்கு வந்திருக்கேன்ல, எனக்காக நீங்க 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு வரக்கூடாதா ப்ளீஸ்? எனக்கு தெரியும் நீ இப்படி எல்லாம் பேசுவேன். ஓகே, உனக்காக வரேன். ஓ தேங்க் யூ. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு. யார் என்ன பேசினாலும் எதுவுமே கேட்காத மாதிரி இருந்தணும், அவ்வளவுதானே? ஐயோ, இந்த கோட்டை அவுத்துருவா. இருக்கட்டும், விடுங்க. ஹாய், how are you? இவங்கிட்ட மிஷின்ட எப்படி மயங்கனா? ஆட்டோ டிரைவர், இவங்கிட்ட என்ன ஸ்பெஷாலிட்டி பார்த்தாலும்? திருவேணி இவனை பார்த்து மயங்கலடா. இவன் தான் திருவேணி பின்னாடியே அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். ஆட்டோக்காரன் தானே, மீட்டர்ல சூடு வைக்கிற மாதிரி அவளுக்கும் ஏதோ சூடு வச்சுட்டான். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா அவளையே ஆட்டோ ஓட்ட வச்சிருவான்டா. நல்லா சொன்னான்டா. ஹலோ, நீங்களாம் நிறைய படிச்சவங்க, பெரிய பெரிய பேச்செல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. ஏன் லெவலுக்கு ஒரு சின்ன மேட்டர் சொல்றேன், கேட்க முடியுமா? என்ன சொல்ல போறீங்க? பூட்ஸ். பூட்ஸா? ஆமா. அடிங். ஆட்டோ டிரைவர், பஸ் டிரைவர், லாரி டிரைவர், ரிக்ஷா டிரைவர், இவங்க எல்லாரையும் ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி நினைச்சு பேசினா பூட்ஸ் பிஞ்சு போயிடும். ஒண்ணுல
திடீர்னு வந்துட்டா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன நினைப்பாங்க? எனக்கு பிடிக்கல, அதான் வந்துட்டேன். என்ன பிடிக்கல? ஆம்பளைங்க பொம்பளைங்க எல்லாம் சேர்ந்து ஆடுறதும் இடிச்சுக்கிறதும் புடிச்சுக்கிறதும் எனக்கு அதெல்லாம் பிடிக்கல. உங்களுக்கு புரியலங்கிறதுக்கா என்னென்னவோ பேசாதீங்க. அது உங்க கல்ச்சர் ஜெகன். அது கல்ச்சரோ பஞ்சரோ. நான் கட்டிக்க போற பொண்ணோட யாரோ ஒருத்தன் டான்ஸ் ஆடுறத வேடிக்கை பார்க்கறதுக்கு நான் ஒன்னும் ரோஷம் கிட்டவே இல்ல. அனாவசியமா ஃபீல் பண்றீங்க. அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. எது தப்பு இல்லைங்கிற? ஒரு பொண்ணுக்கு அவ புருஷன் தான் எல்லாம். அவன் தான் தொட்டு பழகணும், கட்டி பிடிக்கணும். ஆள் அழுக்கு உங்க இடுப்பு பிடிச்சுக்கிட்டு ஆடுறதும் கையை பிடிக்கிறதும் கண்ணத்தை கட்டுறதும் இதான் கல்ச்சரா? எனக்கு இதெல்லாம் ஒத்து வராது. ஜெகன், அதெல்லாம் அங்க சகஜம். கோச்சுக்காதீங்க ஜெகன். சகஜமா? நான் வேற பொண்ணுகிட்ட அந்த மாதிரி செஞ்சா எனக்கு இந்த மாதிரி பழக்கம் இல்லையே. என்னடா பொண்ணு பிடிச்சிருக்கா? அந்த பொண்ணு என்ன ஏற எடுத்து கூட பாக்கல. என்ன பிடிக்கலையோ என்னமோ அதுக்கிட்ட அது முதல்ல கேளுங்க. அதெல்லாம் இல்ல, வெக்கப்படுது. ஏமா சீதா, எப்ப பார்த்தாலும் உங்க அப்பா கிட்ட எனக்கு மாப்பிள்ளை யாரு எப்ப கல்யாணம் கேட்டுக்கிட்டே இருப்பேன். இப்ப என்ன வெக்கப்படுற? வெக்கம் எனக்கு எங்க இருந்து வரும்? இவர் சின்ன பிள்ளையில நிக்கர் கூட போடாம இந்த பேட்டையில சுத்திட்டு இருந்த வயசுல இருந்தே எனக்கு தெரியும். பெரியவங்க எல்லாம் இருக்கீங்க, உங்க முன்னாடி வெக்கப்படலைன்னா தப்பா நினைச்சுக்குவீங்களா? தலையை குனிஞ்சிட்டு இருந்தேன். இந்த ஏரியால எப்பவுமே டிராபிக் ஜாம் தான். அந்த டான்ஸ் ஆடுறது யாருன்னு பாரு. ஜெகன் தானே? ஜெகனா? ஜெகன் எதுக்கு ரோட்ல டான்ஸ் ஆட போறாரு? ஐ அம் ஷூர் அது ஜெகன் தான். ஷூர் அது ஜெகன் தான். நடு ரோட்ல கும்பல கூட்டிட்டு இப்படி ஆடிக்கிட்டு வந்தா பாக்குறவங்க எல்லாரும் சீப்பா நினைக்க மாட்டாங்களா? சீப்பா? பார்ட்டில ஒருத்தர் இடுப்புல ஒருத்தர் கை வச்சுக்கிட்டு கும்மா நடிச்சீங்களே, அது சீப்பா இல்லையா? சொல்லுமா. அது கல்ச்சர். அதுக்கு இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. உங்க பையனுக்கு சொல்லுங்க. ஏய், உங்களுக்கு கல்ச்சர்னா எங்களுக்கு மட்டும் மிக்சரா? இது கேவலம்னா அதுவும் கேவலம், சொல்லுங்கம்மா. அப்பா, இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்குடா. நாங்க ரெண்டு பேரும் கோவமா இருந்தா உனக்கு ஹாப்பியாவா இருக்கு? அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் கோவப்படுறீங்கன்னா ஒருத்தருக்கு பிடிச்சது இன்னொருத்தருக்கு பிடிக்கலன்னு புரியுது. அதாவது நீங்க ரெண்டு பேரும் பிரிய போறீங்க. திரிவேணி, இவ்வளவு சீக்கிரம் அண்டர்ஸ்டாண்ட் செஞ்சுக்கவே நான் எதிர்பார்க்கவே இல்ல. இனிமே ரோட்ல போய் டான்ஸ் ஆடுனீங்க, இடுப்பு எலும்பு உருகிடும். அதே மாதிரி நீ யாருக்கிட்டயாவது டான்ஸ் ஆடினா உன் பெண்ட் எடுத்துருவேன். நீ ஸ்டாப் பண்ணிடு, நானும் ஸ்டாப் பண்ணிடுறேன். முதல்ல நீங்க ஸ்டாப் பண்ணுங்க, அப்புறம் நான் ஸ்டாப் பண்றேன். We are made for each other. நாம் இருவர் நமக்கு ஒருவர். ஓஹோ. கடவுளே, நீங்க ரெண்டு பேரும் பிரிந்து போயிடுவீங்கன்னு நான் விளையாட்டுக்கு சொன்னதை கேட்டு பயந்து போய் இவங்களோட அன்பையும் நெருக்கத்தையும் வெளிப்படையா காமிச்சிட்டாங்க. உண்மையில இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் உயிரியே வச்சிருக்காங்க. இந்த அன்பும் நெருக்கமும் இவங்களுக்குள்ள கடைசி வரைக்கும் இப்படியே இருக்கணும். என்னதான் ஜெகனை நீங்க விரும்பினாலும் இப்படிப்பட்ட ஏரியாவில எப்படி இருக்கீங்க மேடம்? நான் இங்கே இருக்க போறேன்னு யார் உங்களுக்கு சொன்னது? எனக்கும் ஜெகனுக்கும் கல்யாணம் ஆன அடுத்த நிமிஷமே சுவிட்சர்லாந்துக்கு பறந்து போயிடுவோம். புரிஞ்சிருச்சுங்க மேடம். ஆஃப்டர் மேரேஜ் சுவிட்சர்லாந்துல செட்டில் ஆக போறீங்க போல இருக்கு. எப்ப புறப்படுறீங்க மேடம் சுவிட்சர்லாந்துக்கு? ஹலோ, சுவிட்சர்லாந்து இல்ல, நாகாலாந்து இல்ல, நம்ம மதர்லாந்து தாண்டி எங்கேயும் போறதா இல்ல. அப்படின்னா மேரேஜுக்கு அப்புறம் கூட ஜாஃபர்கான் பேட்ல இருக்கணும்ன்றீங்களா? எப்படி சார் இருக்க முடியும்? ஏன் இப்ப இல்லையா? நாம இங்கே இருந்துட்டா நமக்கு பிள்ளைங்க பிறக்க வேண்டாமா ஜெகன்? சுவிட்சர்லாந்துக்கு போறேன்னா பிள்ளைங்களே பிறக்காது போல இருக்கு. இத பாரு, புள்ள பிறக்கணும்னு விதி இருந்ததுன்னு வச்சுக்க, பிளாட்ஃபார்ம்ல கூட கண்டிப்பா பிறக்கும். மேடமோட கவலை அது இல்ல சார். உங்களுக்கு பிறக்க போற குழந்தை கூட ஆஃப்டர் ஆல் ஒரு ஆட்டோ டிரைவர் ஆயிடக்கூடாதுங்கிற கவலை தான். ஏய், ஆட்டோ டிரைவர் அவ்வளவு சீப்பா இருக்கா? எங்க முப்பாட்டா ஆட்டோ டிரைவர், என் தாத்தா ஆட்டோ டிரைவர், எங்க அப்பா ஆட்டோ டிரைவர், நான் ஆட்டோ டிரைவர், என் புள்ள ஆட்டோ டிரைவர், அவனுக்கு புள்ள பிறந்தா ஆட்டோ டிரைவர், அவனுக்கு பொண்ணு பிறந்தா அவளும் ஆட்டோ டிரைவர் தான். ஜெகன், நீங்க சுவிட்சர்லாந்து வர போறீங்களா இல்லையா? என்ன சொன்னா புரியாது. ஷட் அப். நான் உன்கிட்ட பேசல. நீங்க சொல்லுங்க, நீங்க வர போறீங்களா இல்லையா? அதான் சண்டே சொல்லிட்டால, அதான் என் முடிவு. பிரிஞ்சிட்டீங்களா?